சந்தைக்கு மாடு விற்க போனவங்க பணத்தை பிடிக்காச்சு, கோழி விற்க போனவங்க பணத்தை பிடிக்காச்சு, காய்கறி வாங்க போனவங்க பணத்தை பிடிக்காச்சு, அரிசி வரிசி பருப்பு விற்க போனவங்க பணத்தை பிடிக்காச்சு, ரோட்ல திரியிற சும்மா சாதாரணமா இருக்க எல்லாரோட பணத்தையும் பிடிக்காச்சு. ஆனா இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, 1000 2000 அந்த பணத்தை தவிர எல்லா பணத்தையும் பிடிங்கிருச்சு இந்த தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் செஞ்ச ஒரே வேலை, இந்த பழைய அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர்றது எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யற மாதிரி பேசிக்கிட்டு எந்த கட்சியும் வளர்ந்து இந்த தேர்தல் ஆணையம் விரும்பவே இல்லை. இந்த தேர்தல் ஆணையம் ஒழியாம தேர்தல் சரியா நடக்கவே நடக்காது. தேர்தல் ஆணையத்துல முதல்ல சீர்திருத்தம் கொண்டு வரணும். குறிப்பா தேர்தல் எந்த தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தல்ல பதிவு செய்யப்பட்ட கட்சி, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சிகளோட உறுப்பினர்கள் அந்த தேர்தல் ஆணையத்துல பணி செய்யணும், முக்கிய பொறுப்புல இருக்கணும். போலீஸ் பெரும்படை அவங்க சொல்றத கேட்கணும். அப்படி இல்லாம இந்த தேர்தல் ஆணையம் வளர்ந்து வர்ற கட்சிக்கு எந்த கட்சியும், அதாவது மக்களுக்கான கட்சிக்கு எந்த கட்சிக்கும் வேலை செய்யாது. புரோக்கர் கட்சி, விஜயோட புரோக்கர் கட்சிக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கட்சிகளுக்கு வேணா வேலை செய்யும். வளர்ந்து வர்ற மக்களுக்கு நன்மை செய்கிற முல்லை பெரியாறு பிரச்சனையிலிருந்து, காவிரி பிரச்சனையிலிருந்து, கூடங்குளம் பிரச்சனையிலிருந்து மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்கிற நாம் தமிழர் கட்சி உட்பட எந்த கட்சியும், குறிப்பா நாம் தமிழர் கட்சியை வளர விடாம பாத்துக்கிறதுல தேர்தல் ஆணையத்தோட பங்கு பெரும் பங்கு இருக்கு. இந்த தேர்தல்ல நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உறுதியா இந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற எந்த கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் வேலை செய்யல. ஏற்கனவே இருக்கிற ஊழல் கட்சிகள் வளர்றதுக்கு, அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு. தேர்தல் ஆணையம் மாற்றப்படும், சீர்திருத்தப்படும். தேர்தல் ஆணையத்துல அரசு அலுவலர்கள் மட்டும் இருக்கக்கூடாது, மக்கள் பிரதிநிதிகளும் அதுல இருக்கணும். எல்லா கட்சியோட பிரதிநிதிகளும் அதுல இருக்கணும். அவங்களுக்கு உரிய சம்பளத்தோட, உரிய பாதுகாப்போட அவங்கள தேர்தல் ஆணையத்துக்குள்ள நியமிக்கணும். இல்லைன்னா தேர்தல் உருப்படியா நடக்காது. இன்னும் 60 வருஷம் போனாலும் இந்த திமுகவே ஆளும். திமுகவோட தலைவருக்கு 86 9 எத்தனை தெரியாது, தன்னோட கட்சியோட சின்னம் என்னன்னு தெரியாது. அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த நாட்டை மீண்டும் ஆள துடிக்கிறாங்க. எத்தனை கோடி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஓட்டுக்கு இப்படி பணத்தை அள்ளி தெளிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் உருப்படியா வேலை செஞ்ச மாதிரில தேர்தல் பேருக்கு இந்த பொம்மை கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொம்மை தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இது மக்களுக்கு விரோதமானது, மக்களாட்சிக்கு விரோதமானது. நடக்க போறது தேர்தலே இல்லை. மக்களே தயவு செய்து சிந்திங்க. அடுத்த தேர்தலாவது மக்கள் பிரதிநிதியோட நடக்கட்டும், அரசு அலுவலர்களோட இல்லாம மக்கள் பிரதிநிதியோட அடுத்த தேர்தல் நடக்கட்டும். அன்பு மக்களே, இந்த தேர்தல்ல கம்பம் சட்டமன்ற தொகுதியில வரிசை எண் 5 இருக்கிற கேமரா சென்டருக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.